ஆஷ் என்ற ஆசிரியர் பூனை பாடம் எடுத்துக்கொண்டு இருந்தது. குட்டிப் பூனைகளெல்லாம் அமைதியாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தன. ஒரு குட்டிப் பூனை தூங்கி திடீரென்று விழுந்தது. கையிலிருந்த டஸ்டரை தூக்கி வீசினார். ஏன் எப்போதும் தூங்குகிறாய்? கண்களில் கண்ணீர் வழிய அழுது கொண்டே வகுப்பறையை விட்டு வெளியே ஓடிப்போனது. ஒரு நாள் ஆசிரியர் சூப்பர் மார்க்கெட்டில் உணவுப் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அதே குட்டிப் பூனை, கையில் பைகள், முகத்தில் அவசரம். ஆஷ் ஆசிரியர் அதை கவனித்தார். பின்தொடர்ந்து சென்றார். குட்டிப்பூனை ஒரு மருத்துவமனைக்கு சென்றது. அங்கே படுக்கையில் இருந்த தன் அம்மா அப்பாவுக்கு வாங்கிய உணவுகளை கொடுத்தது. அதை பார்த்த ஆஷ் ஆசிரியரின் மனம் நெகிழ்ந்தது. அதன் பிறகு குட்டிப்பூனை வெளியே வந்து ஒரு சிறிய செருப்பு கடையில் தோர்ந்த முகத்துடன் வேலை செய்தது. அந்த நிமிடம் ஆஷ் ஆசிரியருக்கு எல்லாம் புரிந்தது.